எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாது, பட் இருந்தாலும் தமிழ் பேச ட்ரை பண்ணுறேன். ஐ நோ எல்லோரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன்னு, எனக்கு அவ்வளோ டைம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார். ஏன்னா சிவா சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் நிவின் சேட்டன் கால் பண்ணிவிட்டு, நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். கால் பண்ணிவிட்டு அவர் கேட்டாச்சு, உங்களுக்கு தமிழ் மூவி நடிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படி கேட்டாச்சு. ஸோ ஐ செட் இருக்குது ஆப்வியஸ்லி. அப்போ தான் சொன்னேன், ஒரு படம் இருக்குது பேரன்போட, அப்போ சொல்லலை, ராம் சாரோட படம் அப்படி சொல்லியாச்சு. அப்போ அந்த டைமில் எனக்கு ராம் சார்னு யாருன்னு தெரியாது. ஸோ அப்போ நான் கேட்டேன், அது யார் அப்படி கேட்கும்போது சொன்னேன், நான் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கு, 7 கடல் ஏழைமலைன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் பேரன்போட டைரக்டர் அப்படி சொல்லியாச்சு. அப்போ நான் பேரம் மூவி பார்த்துருக்கு. ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்ன மம்முக்கால தானே, நான் மம்முக்கா இருந்ததுனால நான் அந்த மூவி பார்த்தேன். டவுட் என்கிட்ட கேட்குறீங்க, நம்ம தமிழே ஒழுங்காக பேச போகிறேன். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஓகே, நமக்கு தெரிஞ்ச மலையாள வார்த்தை கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் தான் இருக்குது சார். ஏடா கோபி ஈ பாத்ரூமில் அந்த டைலாக் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இது வேற படம் மேடம், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வந்து மறந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்படி தான் நான் இந்த படத்தில் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நிவின் சேட்டன். அண்ட் அதுக்கப்புறம் ராம் சார் சொன்னேன்னா 25 days மட்டும்தான் வேணும். ஸோ பரவாயில்ல பண்ணிடலாம், 25 days தானே. நம்ம மலையாளத்தில் பண்ணும்போது 30 days இருந்துச்சுன்னா நம்ம 20 daysலேயே முடிஞ்சிடும். ஸோ ஓகே, அப்படி வச்சு படம் என்னை வச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன் கோயம்புத்தூரில். ஸோ போயப்போ ரொம்ப டஸ்ட்டு, ரோட் பனி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போது போயிட்டு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஆஸ்மாவோட ஃபீலிங் ஆரம்பித்தேன். ஸோ நான் ராம் சார்கிட்ட சொல்லலை, ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு 2-3 days கழிஞ்சப்போ தான் எனக்கு புரிய வந்தேன். பிகாஸ் என்ன ஹீஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைரக்டர். மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடையாது. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவும் இல்லை. ஒன்லி ஃபோக்கஸ் படம் படம் படம், அதுதான். ஸோ எனக்கு அவர்கிட்ட போய் சார் பிரேக் இருக்கா, சாப்பிடணும் அப்படி பேசுகிறதுக்கு பயமாக இந்த சென்ஸ் அவரோட டெடிக்கேஷனாக வேறு லெவல். ஸோ அப்போ எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் சொல்லலை. பிகாஸ்னா நான் காரணம் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி நான் அதை விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொச்சியில் போய் நான் டெய்லி காலையில் 2 puff இன்ஹேலர், ஈவினிங் 2 puff இன்ஹேலர், அந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராம் சார் சொன்னேன்னா, கிரேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஷெட்யூல் போக போகிறேன், அதில் சிவா சார் இருக்குது, அந்த ஷெட்யூலில் நம்ம ஓட போகிறேன் அப்படி சொல்லியாச்சு. அப்போ இந்த ஆஸ்மா வச்சு நான் எப்படி ஓடும், அதை வச்சு ஷூட்டிங் ஆரம்பித்தேன். பாலக்காடு தான். எப்படி சார் ஓடணும் கிரேஸ், நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த மலை தான், இந்த மலைக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஓடணும். அப்போ பார்த்தப்போ ஓகே ஃபைன் ஓடிடலாம். என்னை விட அதிகமாக எனர்ஜி இருக்குன்னு நான் நினச்சேன். இவர் அதை விட மடியர். ஏன்னா இவங்க அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஓடுறாங்க, 1 மாதமாக ஓடிட்டு தான் அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்றாங்க. இங்கே காலையில் வந்தவொடனே மலையை காட்டுவார், சார் இன்றைக்கி ஷார்ட்டை மலையில் ஏறுறது சார் அப்படின்னுவார். ஓகே சார் அப்படின்னா எத்தனை தருவன்னு சொல்ல மாட்டார். ஸோ மலையில் ஏறிடுவோம் சார், இப்போ ஏறுறது பிஹைண்ட் எடுத்தாச்சு, இப்போ கேமரா முன்னாடி கீழே இறங்குவாங்க. இது மாதிரி அந்த மலையை நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே அந்த பாலக்காடுலேருந்து நேராக ரோட்டில் நடந்துருந்தேன்னா இவங்க வீட்டுக்கு கொச்சி நடந்து போயிருப்பாங்க, நான் சென்னைக்கு வீட்டுக்கு நடந்தே வந்திருப்பேன்.